ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு வச்சு, அதாவது ராகி மாவு வச்சு அருமையான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ராகி சுண்டல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுலேயே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அல்லது நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு கப் மாவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். அதனால் அந்தளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பவுலில் தண்ணி எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா சூடாக இருக்கிறனால ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் பொறுமையாக கட்டி இல்லாமல் கிளறுங்க. வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்தீங்கன்னா போதும். பாருங்கள், இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆனதையுமே கரண்டி எடுத்துகிட்டு கையால் நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். ராகியில் நீங்கள் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கீங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்கள் செஞ்சு குழந்தைங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விருப்பப்பட்ட ஷேப்புக்கு இதை ரெடி பண்ணிக்குவோம். சின்ன சின்ன சுண்டல் டைப்புக்கு நம்ம உருண்டைகளாக பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கோழிக்குண்டு சைஸ் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது போல் உள்ளங்கையில் வச்சு உருட்டினீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் துணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ராகி மாவை இதில் சேர்த்துடலாம். வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு கை ஒட்டாமல் தான் வரும். ஏன்னா நல்லா நம்ம அந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துருக்குறோம். அவ்வளோதாங்க, வச்சாச்சு. இப்போ நம்ம மூடியை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ போல் வெந்திருக்கும். இதை அப்படியே இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுமே கூட உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் உளுந்து மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அல்லது காஞ்ச மிளகாய், நான் 4 மிளகாய் காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்குறேன். கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு நம்ம தண்ணியில் சேர்த்து தான் மாவு பிசைஞ்சிருக்கிறோம். இப்போ செக் பண்ணிவிட்டு இந்த மிளகாய், கருவேப்பில், ஆயிலுக்களவாக 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தேங்காய் வேண்டாங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு ராகி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ராகி சுண்டல் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.